அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, முளைக்கட்டிய தானியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக வெள்ளை சுண்டல் அண்டு கருப்பு சுண்டல் எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்ச அப்புறம் ஒரு சின்ன ஜல்லடை வச்சு தண்ணியை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் துணி, காட்டன் துணி போட்டு அதில் நம்ம சுற்றி வச்சிடலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரோட்டீன், அதாவது ஜிம்முக்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக வேணும்னாலும் இது எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணியிருக்கிறது இட்லி துணியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செப்பரேட்டாக துணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு கலர் சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஜல்லடையில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த சுண்டலில் முளை கட்டி இருக்கிறது நல்லாவே தெரியும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லாவே ஃபுல்லாக முளைச்சி வந்திருக்கு. ஜஸ்ட் இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெளியில் கொட்டி அப்படியே ஆற வச்சுக்கலாம். இதை வெறுமனே சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். இல்லாட்டி கொஞ்சமாக மசால், அதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ்னால் கொஞ்சமாக வெங்காயம், பெப்பர், உப்பு, கொத்தமல்லி தழை, ப்ளஸ் கேரட், வெள்ளரிக்காய் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு எடுத்து சாப்பிட்டா நல்லா சுவையாகவும் இருக்கும். நம்ம மார்னிங் அல்லது ஈவினிங்கில் இது ஒரு நல்ல ஸ்நாக்காகவும் நமக்கு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது கூட பச்சை பயிர் அந்த மாதிரி தனித்தனியாகவும் செய்யலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது இது 2 தான். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த சாலட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய்.